தலையாட்டி பொம்மையும் தஞ்சை பெரிய கோவிலும். தலையாட்டி பொம்மைக்கும் தஞ்சை பெரிய கோவிலுக்கும் தஞ்சாவூர்ல அந்த பொம்மை தயாரிக்கப்படுது அப்படிங்கிறத விட வேற என்ன தொடர்பு இருக்கு? இந்த சாதாரண தலையாட்டி பொம்மைக்குள்ள ஒரு தத்துவத்தையே ஒளிச்சு வச்சிருக்காங்க. களிமண்ணை வச்சு செய்யப்படும் இந்த தஞ்சாவூர் பொம்மைகள் மிகவும் பாரம்பரியமானவை. கொட்டாங்கச்சி எனப்படும் தேங்காயின் பாதி சிரட்டையின் மேல் களிமண்ணால் செய்யப்பட்ட ராஜா ராணியின் உருவ பொம்மைகளை வைத்து செய்யப்படுகிறது. இந்த பொம்மையோட அடிப்பகுதி கொட்டாங்குச்சியால் செய்யப்பட்டு களிமண்ணால் நிரப்பி இருப்பார்கள். அப்படி செய்யப்பட்டுள்ள பொம்மையை தரையில் வைத்து எந்த பக்கம் சாய்த்தாலும் அது திரும்பவும் ஆடி ஆடி கடைசியாக நேராகி விடும். இதுக்கும் பெரிய கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் தெரியுமா? நம்ம பெரிய கோவிலில் சமீபத்தில் தண்ணீர் பற்றாக்குறைக்காக போர் போடுவதற்காக ஆழ்துளை கிணறு தோண்டியிருக்காங்க. தோண்ட தோண்ட களிமண்ணோ செம்மண்ணோ வரவில்லை. ஒரு வகையான மணல் வந்திருக்கிறது. அந்த மணல் காட்டாறுகளில் காணப்படக்கூடிய மணல். சாதாரண ஆற்று மணலுக்கும் அந்த மணலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. சாதாரண ஆற்று மணலை விட காட்டாறுகளில் காணப்படும் மணல் பாறை துகள்கள் அதிகம் நிறைந்தது. மேலும் சாதாரண மணலை காட்டிலும் கடினமானது. கோவிலை கட்டுவதற்கு முன் அந்த மணலை கொண்டு அடியில் நிரப்பி இருக்கிறார்கள். இந்த தகவலை அறிந்த அதிகாரிகள் போர் போடும் வேலையை உடனடியாக நிறுத்திவிட்டார்கள். ஏனென்றால் 1000 வருடங்களாக இந்த பூமியில் ஏற்படும் அழுத்தங்களை தாங்கி 4 புறமும் அகலிகளால் சூழப்பட்டு கம்பீரமாக காட்சியளிக்கும் அந்த உலக அதிசயத்தின் அஸ்திவாரமே அதுதான். இவ்வளோ பெரிய கோவிலுக்கு மணலை கொண்டு அஸ்திவாரம் அமைக்க சோழ தேச பொறியாளர்கள் என்ன முட்டாள்களா? அந்த அதி அற்புத தத்துவம், சோழர்களின் அறிவின் உச்சமும் அங்குதான் வெளிப்படுகிறது. அகலிகளால் சூழப்பட்டுள்ள தீவு போன்ற அமைப்பில் காட்டாற்று மணல் அஸ்திவாரம் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் அந்த மாபெரும் கற்றளியானது எத்தகைய பூகம்பங்கள் வந்தாலும் அந்த மணல் பரப்பின் மீது அமைக்கப்பட்டிருப்பதால் தன்னுடைய நிலை தடுமாறினாலும் தானே தன்னை நேராக்கிக் கொள்ளும் ஆற்றலுடன் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அந்த தலையாட்டி பொம்மையை நினைவில் கொள்ளுங்கள். அந்த பொம்மையை சாய்த்துவிட்டால் எப்படி கீழே உள்ள கனமான அடிபரப்பால் ஆடி ஆடி நேராகி விடுகிறதோ, அதே போல பெரிய கோவிலும் எவ்வளவு பெரிய பூகம்பத்தால் அசைய நேரிட்டாலும் தானாகவே சமநிலைக்கு வந்துவிடும். சோழ தேச விஞ்ஞானிகளின் அறிவிற்கு உலகில் வேறு எவரும் ஈடாகார் என்பதற்கு இது ஒன்று மட்டுமே சான்று. கட்டிடக்கலையின் அவமானமாக இருக்கக்கூடிய பைசாவின் சாய்ந்த கோபுரம் உலகின் அதிசயமான கட்டிடமாக கருதப்படும் இந்த உலகில் தன்னைத்தானே நேராக்கிக் கொள்ளும் தஞ்சை பெரிய கோவில் தற்கால தமிழர்களின் இயலாமையின் அடையாளம்.